ஹலோ வணக்கம். எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும், ஜோதிடம் கற்றுக்கொண்டுள்ள நண்பர்களுக்கும், ஜோதிடம் பார்த்து கொண்டுள்ள நண்பர்களுக்கும், ஜோதிட அனைவருக்கும் சேலத்திலிருந்து சுகநாடி ஜோதிட பேராசிரியர் அனைவருக்கும் வணக்கம். அந்த எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவியில் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு வீடியோ போடுவோம். அந்த வீடியோ எதுக்கு போடுறோம்னா, ஜோதிடம் கற்றுக்கிறவங்களுக்கு விதிமுறை சொல்கிறோம், ஜோதிடம் ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு விதிமுறை சொல்கிறோம், ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கு விதிமுறை சொல்கிறோம். இதெல்லாம் சரிதான். யாருக்கிட்டையும் எந்த ஒரு தன்மானமும் எதிர்பார்த்து போகிறதில்ல. மக்களுக்காக ஒரு பொது சேவை தான். அப்போ நம்ம பார்த்து ஜாதகத்தில் விதிமுறைகள்லாம் என்ன சொல்லுது, ஜோதிடம்னா என்ன, ஜோதிடம்னா விதி என்ன அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுவோம். இது ஒரு பெண் ஜாதகம் நம்ம போர்டில் போட்டு காமிச்சிருக்கிறோம். அது நல்லா தெரியும். எல்லாரும் ஒரு வெள்ளை போட்டு எழுதிங்க, நான் சொல்கிறேன். 10/11/2021 பிறந்திருக்குது. 3:16 AM காலையில் பிறந்திருக்குது. திருநெல்வேலியில். கன்னி லக்கணம். லக்கணத்துக்கு 2 சூரியன், புதன், சுக்கிரன். 4 கேது, 5 செவ்வாய், 9 சனி பகவான், 10 குரு ராகு. இது ராசி கட்டம். நவம்ச கட்டம் பார்த்தீங்கன்னா மீன லக்கணம், 2 குரு, 3 சூரியன், கேது, செவ்வாய், 4 சனி பகவான், 5 சந்திரன், 9 ராகு, 10 சுக்கிரன், புதன். இது நவம்ச கட்டம். பிறந்த காலத்துல கேது திசை 3 மாசம் 2 நாள் தான். சுக்கிரன் 20, சூரியன் திசை நடக்குதுங்க. நம்மளோட ஜாதகத்தை கொடுத்தாங்க. இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னு சொன்னாங்க, இந்த பெண்ணுக்கு திருமணம் செய்யும் போது, திருமணம் நிச்சயிக்கப்பட்டாவோ திருமணம் செஞ்சாவோ பெரிய ரகலை, பெரிய பிரச்சனை, ஊர் உலகத்துல ஒரு அசீட்டை பண்ணிவிடுன்னு சொன்னேன். எடுத்த உடனே இந்த ஜாதகம் கொடுத்தீங்கன்னு பார்ப்பாங்க. ஏன்னா இந்த ஜாதகம் நம்ம யூடியூப்ல பார்த்துட்டு தான் வராங்க. இந்த ஜாதகம் நம்ம கூட கொடுத்து ஆன்லைன்ல கேட்கும்போது இப்படி சொன்னது, இந்த பொண்ணுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டாலும் திருமணம் செய்தாலும் ரகல பிரச்சனை ஆகி போயிடும், ஒரு ஊரில் ஒரு அசிங்க அவமானத்தை கொடுத்துருக்கேன். ஆமாங்க, இந்த பிள்ளைக்கு நிச்சயம் பண்ணி 5 நாள் இருந்து விட்டு 5ஆவது நாள் பிள்ளை எஸ்கேப் காணும், ஓடி போச்சு. நிச்சயம் பண்ணி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு அப்பா அம்மா எல்லாம் நாங்கள் எல்லாம் கல்யாணம் ஏற்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். நிச்சயம் பண்ணி 5 நாள் கழிச்சு பிள்ளை காணும். இப்போ ஏன்ட்டு ஜாதகம் கொடுக்கும்போது நிச்சயம் பண்ணி 10 நாள் ஆகுது, இப்போ ஓடி 5 நாள் ஆச்சுங்க. இந்த பிள்ளை வருமா வராதா, கிடைக்குமா கிடைக்காதான் தான் கேள்விங்க அப்படின்றாரு. வராதுன்னு வராது, இந்த பிள்ளை வராது. நிச்சயம் பண்ணா இப்படி அப்பா அம்மாளுக்கு ஒரு அவர் பேரை கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுத்துரும். வராதுங்க, இந்த பொண்ணை விட்டுருங்க, மறந்து போயிருங்க. ஏன்னா பெத்த குழந்தை இப்படி. ஆமா, இந்த பொண்ணு விட்டுருங்க, மறாது, கண்டுபிடிக்க முடியாது. அப்படி பிடிச்சாலும் யாரோ ஒருத்தனோட போயிடுச்சு, விட்டுருங்க அப்படின்ட்டோம். சரி ரைட்டு. அப்பனுக்கு அம்மாளுக்கெல்லாம் எப்படி இருக்கணும்? நான் சொன்ன இந்த ஜாதகத்துல அப்பா அந்த பொண்ணுடைய சமாச்சாரம் கேட்டு இந்த மாதிரி சங்கீதம் கேட்டதுனால அவருக்கு மேலே இருந்து என்ன பண்றது, மாச்சிக்கலாம்னு சொல்லி உயர் மாச்சிக்கலாம்னு சொல்லி ஓடுவாருன்னு. ஆமாட்டார். அவருக்கு ஒரு ஆள் போட்டு பாதுகாப்பு பண்ணுங்க, எல்லாமே பண்ணிடுவாருன்னு. அது மாதிரி தான் பாதுகாப்பு பண்ணிடுவோம், அவரை கட்டுப்படுத்திட்டாங்களாம். அம்மாவும் அது மாதிரி தான் சொல்லுது, அப்பனும் அம்மாவும் அப்படிதான் சொல்றாங்க. அவங்க இப்படி பண்ணிட்டு போயிடுச்சேன்னு சொல்லி அவங்க ரொம்ப ரொம்ப சங்கடப்பட்டாங்க. ஜாதகம் பார்க்கும்போது சங்கடப்பட்டாங்க அப்பா அம்மா. இப்படிலாம் சொல்லிட்டோம். அதனால அவர் சொல்லி அனுப்பிச்சாச்சு. இதுக்கெல்லாம் என்ன விதி? இப்ப பாத்தீங்கன்னா சனி பயிற்சி, ராகு பயிற்சி, குரு பயிற்சி, சோசிகார எல்லாம் உலகம் ஃபுல்லா இந்த மாரி எல்லாம் பயிற்சி பலன் சொல்றாங்க. சொல்றோம், தப்பு இல்லை. அதெல்லாம் 5% கூட பலன் குறைக்காது. நானுமே கூட சொல்லுவேன். என்ன பண்றது, கேட்கும் போது என்ன பண்ணுவீங்க, என்னை கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சேனி நீக்கிச்சாம சாதம் பார்க்கறேன்னு கேட்கறாங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டம சேனி வருது என்ன பண்றது, மக்கள் மனதில் அப்படி நிறுத்திட்டாங்க. அதனால அதை சொல்லித்தான் ஆகணும். ஆனாலும் அது பலன் கொடுக்காது. ஏன்னு கேளுங்க, விதி சொல்றேன் கேளுங்க. இப்ப ஆணோ பொண்ணோ திருமணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் தான். எங்க சுகர்நாடியில ரிஷபம், துலாம், இந்த 2 ராசியில ஒரு கிரகம் நீசமானா அதுக்கு 6-8 பகை இருந்தாலும் சரி, திருமணம் நிச்சயம் பண்ணி அவ பேரு கெட்ட பேரை கொடுத்துரும். இப்ப இந்த ஜாதகத்துல பாருங்க, 2ல சூரியன் நீசம்,
அதுக்கு 6-8 சனி சூரியனுக்கு பகையான கிரகம் நிஸ்பத்துல. அப்ப சுக்கரனுடைய வீடு ரெண்டும் பாதிக்கப்படுது. அப்ப திருமணம் நிச்சயம் பண்ணா இந்த மாதிரி அசிங்க அம்மாட்ட கொடுத்து ஓடிட்டு கெடுத்துருச்சா. சரி, இன்னொன்னு பாருங்க. லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி குரு சுயக்கால் இருக்கிறார். ஆனா ராகும் அங்கதாங்கிறார். நாம தான் சொல்றோங்க, 7ஆம் அதிபதியோடு ராகு சம்பந்தப்பட்டால் ஏதோ ஒரு விதத்துல பாதிப்பு கொடுக்குங்க. திருமணத்துல, குடும்ப வாழ்க்கையில, கல்யாணத்துல, ஜாதி மதத்துல ஏதோ ஒரு மாற்றம் தான் கொடுக்கும். 7ஆம் அதிபதி ராகு தொட்டால் இந்த மாதிரி மாற்றத்தை கொடுக்கும். அப்ப இந்த லக்னத்துக்கு 7ஆம் இடம் குரு ராகுவோடு சேர்ந்து பாதிக்கப்படுச்சு. 2ஆம் பாவத்துல சூரியன் நீசம். அதுக்கு 6-8 சனி சூரியனுக்கு பகை. அப்ப 2 வீடும் பாதிக்கப்படுது. 6ஆவது வீடு சுக்கரன் வீடு 2 பாதிக்கப்படுதுன்னா, பாதிக்கப்பட்டால் திருமணத்துல இது மாரி தடை தாமதம் பிரச்சனை ஏற்படுத்தும். இதுதான் உண்மை. இப்படித்தான் பார்த்துக்கணும். ரைட்டு. அடுத்தது 7ஆம் அதிபதி யார்? குரு. அவரு சுயக்கால் இருக்கிறார், மாரகாதிபதி. கன்னி லக்கணத்துக்கும் மிதன் லக்கணத்துக்கும் குருதம் மாரகாதிபதி பாரகாதிபதி. அப்ப 10ஆம் பாவத்துல இருந்தா அந்த மாரி ஏதோ பாதகத்தை செய்வார். அந்த குரு கூட யாரு இருக்கிறா? செவ்வாய், ராகு இருக்குது. ராகு செவ்வாய்க்கால். செவ்வாய் லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி அஞ்சனா. அந்த செவ்வாய் யாருக்காருன்னா சந்திரன் சந்திரன் பாண்டியன் போயிடுச்சு. ஏதாவது ஒரு விதத்துல 7ஆம் பாவம் பாதிக்கப்படுது, 2ஆம் பாவம் பாதிக்கப்படுது, 11ஆம் பாவம் பாதிக்கப்படுது. இப்படி பாதிக்கப்பட்டாத கண்டிப்பாக திருமணத்துல இந்த மாதிரி தான் நடக்கும். இதெல்லாம் மனசுல வச்சுதான் ஒரு ஜாதகம் பார்க்கும்போது 2-7-11 பாதிக்கப்பட்ட திருமணத்துல பாதிப்புன்னு சொல்லணும். அதான் ரிஷ்பம் துலாம் வீட்டில் ஒரு கிரக நேசமாகி அதுக்கு 6-8 பகையான கிரகம் இருந்தால் இந்த மாதிரி கண்டிப்பா திருமணத்தை நிச்சயம் பண்ணி கெடுக்கும். இது ஆணித்தனமா நடக்கும். இப்படி ஒரு ஜாதகத்துல பிறந்த காலத்துல வாங்கின கர்மா இந்த பலன் அமைப்பு தான் நடக்கும். கோச்சார கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப ராசி சிம்ம ராசி. அஷ்டம சனியே வரல. அஷ்டம சனி வராதுக்கு முன்னாடியே இப்படி பாதிப்புனா அவங்க கர்ம பலன் தான். அஷ்டம சனியால ஒன்றும் தொந்தரவு கொடுக்காது. அப்ப இந்த பொண்ணுக்கு 10ல குரு கோச்சாரத்துல, அந்த குரு லக்கணத்தை பார்க்குது. லக்கணம் பலன் தரணும்ல, வராது. கோச்சார பலன் யூடியூப் வழியாகவும் டிவிலையும் சோதனை சொல்றதுக்கு ஆகும், ஜாதக பலன் சொல்றதுக்கு வராது. இதை நம்ம சொன்னா மக்கள் நிறைய பேர் நம்மளால கோவிச்சுவாங்க. கோச்சிட்டு போறாங்க. அது பத்தி கவலையே இல்லை. கோவிக்கிட்டோம், வேஷம் கட்டலாம். நாடகமே முழுசா வேஷமா இருக்கக்கூடாது. ஜோதிடம்னா கர்ம பலன் என்னவோ அதான் நடக்கும். இப்ப அது மாரி கோச்சார பலன்கள்ல ஊருக்கா மாரி தான். ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு உலகம் ஃபுல்லா கோச்சாரத்தான் தான் பலன் தெரிஞ்சுக்கிறாங்க. அது அவங்க விருப்பம். ஒரு ஜாதகத்துல கர்ம பலன் மட்டுமே நடக்கும். சரியா அப்பா பாதிப்படைவார்கள். அப்பா பத்திரமா பார்த்துன்னு சொன்னோம்னா, லக்கணத்துக்கு 2ல சூரிய நீசம். குடும்பத்துல ஒரு அசிங்க அவமானம் ஏற்பட்டா அந்த சூரியனுக்கு 8ல சனி பகவான். அதனால தகப்பனுக்கு இந்த மாதிரி ஒரு பாதிப்பு, மனநல பாதிப்பு, தொந்தரவு கொடுக்கும், கஷ்டம், வெளியில் தலை காட்ட மாட்டாங்க. சந்திரன் லக்கணத்துக்கு 12ஆம் பாவத்துல சந்திரன் கேதுக்கால். கேது போய் லக்கணத்துக்கு 4ல. கேது உட்கார்ந்த நட்சத்திராதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கேதுக்கால். அப்ப திரிகோணத்துல கேதுக்கு திரிகோணத்துல சந்திரன், கேதுக்கு 2ல செவ்வாய். ஒரு பெண் ஜாதகமா ஆண் ஜாதகமா கேது சந்திரன் செவ்வாய் தொடர்பு ஏற்பட்டால் அந்த குடும்பத்துல பெண்களுக்கு மனநிலை பாதிப்படையும், மனக்குழப்பங்கள் ஏற்படுத்தும். இப்படிதான் பார்த்துக்கணும். இப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாதகத்துல ஒரு பிறந்த காலத்துல உள்ள ஜாதகத்துல ஆயிரக்கணக்கான விதி இருக்கும். அந்த விதியைத்தான் நம்ம பார்த்து பலன் சொல்லணும், கோச்சாரத்தா இல்ல. லக்னம் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்துல லக்னமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் இல்லை. அப்ப சூரியன் நீசம், லக்னமே வீக். இந்த ஒரு ஜாதகத்துல லக்னம் தான் பலம் தரணும். லக்னம் என்ற நட்சத்திராதிபதி கேந்திரம் தெரியவன் ஆட்சி உச்சம் பெற்றால் அந்த பெண் பெத்தைங்களுக்கு, அப்பனுக்கு, அம்மாளுக்கு, கூட பிறந்த சகோதரன் சகோதரிக்கு, சித்தப்பன் பெரியப்பன் மாமன் மச்சன்
அனைவருக்கும் பேர் போட்டு தரும். லக்னம் என்ற நட்சத்திராதிபதி நேசம் பெற்றால் அவங்க அனைத்துக்கும் கெட்ட பேர் ஏற்படுத்தார்கள் விதி. லக்னம் பிரதானமானது, ராசி பிரதானமானது. இங்க பாருங்க, சந்திரன் வந்து கேதுக்கார், கேது உட்கார்ந்து சுழைக்கார். கேதுக்கு 2 செவ்வாய், 9 5 சந்திரன். ஒரு பெண் ஜாதகமா இருந்தாலும் சரி, ஆண் ஜாதகமா இருந்தாலும் சந்திரன் கேது செவ்வாய் தொடர்பு ஏற்பட்டால் தாய் தந்தைக்கு மன சங்கடத்தை உருவாக்கும், கஷ்டங்களை உருவாக்கிடும். இப்படியெல்லாம் கர்ம விதி இருக்குது, இத்தனாயிரம் விதி இருக்கு. இந்த விதி வச்சுதான் பலன் சொல்லணும். ஒரு ஜாதகத்துல விதிகள் வந்து நிறைய இருக்கணுங்க. அந்த விதி எடுத்துதான் பலன் சொல்லணும். ஒரு நீச கிரகத்துக்கு 6 8ஆம் பாவம் பாதிப்படையும். இப்ப சொல்றது எங்க சுகநாடி சொல்றது, ஒரு நீச கிரகத்துக்கு 6 8ஆம் இடம் பாதிப்படையும். அப்ப துலான்ல வந்து சூரிய நீசங்களா, அதுக்கு 6ஆம் இடம் வந்து மீனம், 8ஆம் இடங்கள் வந்து ரிஷபம். அப்ப சூரியன் நீசம் பெற்ற அதுக்கு 6 8ஆம் இடம் பாதிப்படையுதுன்னா மீனமும் ரிஷபமும் பாதிப்படையும். அது லக்னத்துக்கு எந்த இடம்? 7ஆம் இடம், 9ஆம் இடம். அப்ப 7ஆம் இடம் திருமணத்தினால் பேர் புகழ அசிங்கத்தை உருவாக்குறோம்னு ஜாதகத்துல விதி. 9ஆம் பாவம் பட்டம் பதவி பேர் புகழ கொடுக்கறது, அதை அசிங்கப்படுத்தும். திருமணத்துல அசிங்கப்படுத்திட்டு ஓடிடுச்சு. அப்படி ஒரு நீச கிரகம் எங்க இருக்கிறதோ, ஒரு கிரகம் நீசமானா அதுக்கு 6 8ஆம் இடம் பாதிப்படையும். அது லக்னத்துக்கு என்ன பாவம்? இந்த ஜாதகத்துல 7ஆம் பாவம். அப்ப 7ஆம் பாவம் பாதிப்படையுது, 9ஆம் பாவம் புகழ் கெட்ட பேர் கொடுக்குது. இப்படி எல்லாம் எடுத்துங்க. ஒரு கால் ஒரு நேச கிரகத்துக்கு 6 8ஆம் இடமா வந்து அது லக்னத்துக்கு 4ஆம் இடமா வந்தா தாய்க்கு பாதிப்படையும். இப்படி எல்லாம் சொல்லணும். இப்ப நான் வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்து சொன்னேன். தமிழ்நாட்டுல யூடியூப்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு ஜோதிடர். அவர் வந்து கண்ணியில சுக்கர நீசம் இருக்கு, அதுக்கு 6ஆம் இடம் கும்பம், 8ஆம் இடம் மேசம். அவர் லக்னம் வந்து மிதுன லக்னம். உங்க அப்பாவுக்கு பாதிப்பான்னு கேட்டேன். அவர் சொன்னார், எங்க அப்பா இறந்து நான் போகவே இருக்காரு. இப்படியெல்லாம் ஜோதிடத்துல ஆயிரக்கணக்கான விதிகள் நிறைய இருக்குது. இந்த விதி எடுத்துதான் ஜோசியம் சொல்லணும். கோச்சார கிரகங்களை தொட்டு பேசக்கூடாது. கோச்சார கிரகங்கள்லாம் பலன் அவ்வளவு அளிக்காது. மக்களுக்கு இது சொன்னா நம்ம மேல கோபம், பொறாமப்படுவார்கள். இருக்கட்டும். அப்ப நாங்க இந்த 23/3/2025 சென்ற ஞாயிற்றுக்கிழமை சுகர்நாடி வகுப்பு எடுத்தோம். அந்த வகுப்புல 3 தலைப்புல கிளாஸ் எடுத்தேன். அந்த கிளாஸ் அப்படியே நோட்ஸா ஆக்கி வச்சிருக்கிறேன். அதுல என்ன சொல்லிங்கன்னா, கிரகம் வர்க்கோத்தம் பெற்றால் அது என்ன பலனை செய்யும், அந்த வர்க்கோத்தம் பெற்ற கிரகம் லக்னத்துக்கு எந்த பாவம், அந்த பாவம் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஒரு கால் லக்னத்துக்கு 10ஆம் பாவத்துல வர்க்கோத்தம் பெற்றால் அந்த ஜாதகம் தொழில் ரொம்ப சிறப்பா இருக்குன்னு சொல்லிடணும். அடுத்தது, ஒரு கிரகம் நீசமானால் அதுக்கு 6 8ஆம் பாவம் பாதிக்கப்படையும். 7ஆம் அதிபதி நீசம் பெற்றால் திருமணத்துக்கு பின்னாடி அந்த ஜாதகம் ரொம்ப பலவீனப்படும்னு சொல்றீங்க. அத நோட்ஸா வச்சிருக்கிறோம். நோட்ஸா டைப் பிடிஎஃப் பண்ணி வச்சுட்டேன். நம்ம சுகநாடி குழுவில் உள்ள ஜோதிட நண்பர்கள் அதுல நேரடியாக வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டாங்க. அந்த வகுப்புல கலந்து கொண்டாங்க. கலந்துக்கிட்டு நோட்ஸ் வாங்கிட்டு போனாங்க. முடியாதவர்கள் அந்த நோட்ஸை பிடிஎஃப் வச்சுன்னா எங்களை அனுப்பி சொல்லி நிறைய வாங்கிக்கிறாங்க. அதுபோல MKS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டுள்ள ஜோதிட நண்பர்கள், ஜோதிட ஆராய்ச்சி பண்றவர்கள், ஜோதிடம் சொல்லி கொண்டு வருபவர்கள், ஜோதிடத்து மேல விருப்பம் உள்ளவர்கள், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9994795526 இந்த நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல என் வாட்ஸ்அப்புக்கு வணக்கம் போட்டீங்கன்னா உங்களுக்கு அதை ஃபீடிங் பண்ணி போடுவாங்க. மிக சிறப்பா இருக்கும். சுகநாடியோட விதிகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் வாங்கி படிச்சு நீங்க வந்து சிறப்பா வரலாம். இது வந்து குருதட்சணை உண்டு. நீங்க நேரில் போன் பண்ணி கேளுங்க, குருதட்சணை ஒன்று சொல்றேன். அந்த குருதட்சணை வாங்கிட்டு உங்களுக்கு அனுப்புறேன். அப்ப இந்த மாதிரி விதிமுறைகள் நிறைய இருக்குது. ஒரு ஜோதிடம் சொல்லணும்னா விதிகள் நிறைய வாங்கி மனசுல வச்சுங்க, அற்புதமா இருக்கும். ஏன்னா விதிகள் இல்லாத சோசியம் சொல்லக்கூடாது. விதிகள் இல்லாம சோசியம் சொல்லக்கூடாது. மிக மிக சிறப்பான விதிமுறைகள் நம்ம சுகநாடியில் இருக்குது. நாங்க சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா,
12 பாவம். 12 பாவத்துல ஒரு பாவத்துக்கு 24 காரகம் இருக்குது. அந்த 24 காரகத்தை 2ஆ உடைச்சா 48 காரகம். இந்த காரகத்தை நல்லா படிச்சு மனப்பாடம் பண்ணிக்கணும். கிரக காரகம் இருக்குது. அந்த கிரக காரகத்தையும் படிச்சு மனப்பாடம் பண்ணிக்கணும். இதை ரெண்டையும் ஒன்று சேர்த்து விதிய உருவாக்கி அதை ஜோசியம் சொல்லணும். இப்போ உதாரணமா எங்க சுகநாடி சொல்றோம், லக்னங்கிறது தோற்றம். மனிதனுடைய உயரம், குட்டையா நெட்டையா கலரா, அவனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும், அவனுடைய எண்ணம் இருக்கிறதுனால லக்னம் தான். இப்ப நாங்க என்ன சொல்றோம், சுகநாடியில லக்னம் நின்ற நட்சத்திரம் இருக்குது அல்லது லக்கணத்துல உள்ள கிரகம் நின்ற நட்சத்திரம் இருக்குது. கேந்திர திரிகோணத்துல பலம் பெற்றால் அந்த ஜாதகன் உயர்ந்தவன், நல்ல மனப்பான்மை குறைந்தவன், ஊர் உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவன், எந்த ஒரு காரியத்தையும் திறன்பட செய்யக்கூடியவன் இப்படின்னு சொல்லுவோம். 2ஆம் பாவம் வாக்கு, குடும்பம், கண்ணு, படிப்பு, தோற்றம், இதெல்லாம் 2ஆம் பாவம். இப்ப 2ஆம் அதிபதிக்கு இது மாதிரி விதிமுறை சொல்றீங்க. 3ஆம் பாவத்தை பற்றி சொல்றோம். இந்த மாதிரி 12 பாவத்துக்கும் கிரக காரகத்தை சொல்றோம், பாவகாரகத்தை சொல்றோம். இந்த கிரககாரம் பாவகாரம் பலம் பெறுதா, பலவீனப்படுதா, இதை பார்த்து தான் ஜோசியம் சொல்லணும். இப்படி எல்லாம் சொல்லாம ஒரு கிரகத்துக்கெல்லாம் நட்சத்திரம் தேவையில்லை, நட்சத்திரம் இல்லாத ஜோசியம் சொல்லுவேன் அப்படின்னா எருவு இல்லாத காடு விளையாது, கூண்டையும் ஜோசியம் சொல்ல முடியாது. ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்துல இருக்கோ அந்த நட்சத்திரம் தான் முழு பலனை கொடுக்கும். இந்த ஜோதிடத்தை கத்துக்கிட்டு பத்து பணங்காய் சம்பாதிச்சுட்டு ஜோதிடத்தை கிண்டல் கேள்வி பேசக்கூடாது. கிண்டல் கேள்வி பேசுனா ஜோதிடம் வெளியே தட்டி போடுவாங்கள. ஜோசியம் நீங்க சொல்ல முடியாது, ஜோசியம் சொல்ல முடியாதுங்க, ஜோசியம் வெளியே தள்ளி விட்டுரும். அதனால ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தை வந்ததுன்னா அந்த நட்சத்திரம் அதில் பலம் பெற்றால் எந்த பாவம் அந்த பாவம் பலவீனப்படும், பலம் பெறும், பலவீனப்பட்டா பலவீனப்படும் ஒரு பாவம். இதுதான் சுகநாடியுடைய சூட்சம தந்திரம். அதனால இந்த மாதிரி விதிகள் நிறைய இருக்குது. சுகநாடி ஜோதிடத்தை பார்த்து கொண்டே இருங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. உங்களுக்கு சுகநாடியில விதிமுறைகள் சொல்லித்தந்துக்கிட்டே இருப்போம். அடுத்தது உங்களுக்கு இந்த சுகநாடியில விதிகள் நிறைய கிடைக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அப்படி சொல்லி இது வரைக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.